ஹாய்ங்க. குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான பாவக்காய் தொக்குங்க. அ பாவக்காய் பிடிச்சவங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப நல்லாவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் நான் வந்து ஒரு மீடியம் சைஸான பாவக்காய் குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. ஒரு 3 பாவக்காய் இருந்துச்சு. அது வெட்டினாலே இவ்வளோ தான் வந்தது. 2லேருந்து 3 பேர் வரைக்கும் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் இது. இதுக்கு வந்து நான் வடை சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டு செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு அந்த பாவக்காயை போட்டு அதே எண்ணெயில் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. பொரிய வைக்க வேணாம், நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. மீதி இருக்க அந்த எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு நான் கொஞ்சம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 பூண்டு தட்டி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கிறேன். மேக்ஸிமம் இந்த வெங்காயம்லாம் வந்து நல்லா வணங்கினா தான் இந்த தொக்குக்கெலாம் வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கருகாமல் ஒரு லைட்டாக உப்பு கூட போட்டு நீங்கள் வணக்கிக்கோங்க. அப்போ சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து மீடியமான குட்டி குட்டி தக்காளியாக ஒரு 3 தக்காளி என்கிட்ட இருந்துச்சு, அதை நான் வெட்டிக்கிட்டேன். உங்களுக்கு மீடியம் சைஸாக இருந்ததுன்னா 2 தக்காளி போதும், இல்லைனா ஓவர் புளிப்பாயிரும். தக்காளி போட்டு கல்லுப்பையும் போட்டு நல்லா வணக்கி மூடி வச்சு வைங்க. அப்போ நல்லா ஜூஸியாக வந்துடும். நல்லா ஜூஸியாக வந்ததுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். வேறு எந்த மசாலாவும் நான் போட கிடையாது. இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த தக்காளி தொக்கில் போட்டு நல்லா பிரட்டிடுங்க. ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் அதுக்கு டைம் எடுக்கும். ஹையில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் இல்லையோ சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இல்லைனா பொடி வந்து ஒரு மாதிரி கருகின மாதிரி ஆயிரும். நல்லா பச்சை வாசனை வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு இதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, அதாவது கொதித்து தொக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸில் வந்து நல்லா உங்களுக்கு தளன்னு கொதிச்சிரும். அந்த கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா பாவக்காய், அந்த பாவக்காவையும் அதில் போட்டுருங்க. பாவக்காவை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஹையில் வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு 5 நிமிஷத்தில் அந்த பாவக்காய் வணங்கி வந்துடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நான் மெலிசாக தான் வெட்டியிருக்கேன். ஸோ சீக்கிரமாகவே வணங்கி வந்துடும். நல்லா ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் மூடி திறந்து பார்க்கும்போது அப்படியே அந்த பாவக்காய் தொக்கெல்லாம் சேர்ந்த மாதிரி வந்திருக்கும். அப்போ அது அந்த பக்கம் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. நான் வந்து இத்தினூண்டு வெல்லம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வெல்லம் வேண்டாம், நாங்கள் அப்படியே அந்த கசப்போட சாப்பிடுவோம் அப்படின்னா நீங்கள் வெல்லத்தை ஸ்கிப் பண்ணிக்கலாம், தேவையில்லை. வெல்லம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு பார்க்குறதுக்கு பாவக்காய் செமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. தேங்க்யூ.